ஒரு சன்னியாசிக்கு ஒருவேளை நாம் உணவு அளித்தால் அது அடுத்தடுத்த பிறவியில் நமக்கு எத்தகைய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நலனுடைய சரித்திரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். திருநள்ளாறு திருத்தலத்தோடு தொடர்புடைய நலன் என்பவன் மிகப்பெரிய மகாராஜா. அந்த நலனது முந்தைய பிறவியில் நலன் எப்படி காணப்பட்டான் என்றால் ஒரு வேடுவனாக பிறந்திருந்தான். அவனுடைய மனைவியான தமயந்தியும் இவனுக்கு முந்தைய பிறவியில் மனைவியாக வாய்த்திருந்தாள், ஒரு வேடுவச்சியாக இருந்தாள். இவர்கள் இருவரும் காட்டுல அங்க இருக்கிற மிருகங்களை அழிப்பது, பறவைகளை அழிப்பது, அவற்றை சாப்பிடுவது, இதுதான் அவர்களுக்கு உண்டான தொழில். ஒரு சன்னியாசி அன்றைய தினம் வனத்தை கடந்து போகிறார். அந்த சன்னியாசி வனத்தை கடந்து போகும்போது அவரை கூப்பிட்டு இந்த நலன் சொல்றான், அதாவது வேடுவன் சொல்கிறான், சாமி இந்த ராத்திரியில் இந்த காட்டை நீங்க கடந்து போக வேண்டாம், எனது குடில்ல தங்கிருங்க, எனது பரன்ல தங்கிருங்க. இன்றைய தினம் நான் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டு விட்டு, தேனையும் தினைமாவையும் சாப்பிட்டு விட்டு தாங்கள் இன்றைய தினம் இங்கே ஓய்விடுங்கள், நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறான். அந்த சன்னியாசியும் சரின்னு சம்மதிச்சு சாப்பிட்டுட்டு அந்த பரன்ல தங்கியிருக்கார். அன்றைய தினம் அதிகாலை தான் அந்த வேடுவனும் வேடி வச்சியும் புலியானதை கடித்து குதிரை இருவரும் இறந்து விடுகிறார்கள். அப்பத்தான் அந்த முனிவர் நினைக்கிறார், அந்த சன்னியாசி நினைக்கிறார், எனக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்து ஆதரித்த காரணத்தினால், நீங்கள் இருவரும் எனக்கு காவலாக இந்த மரத்தின் கீழே அமர்ந்த காரணத்தினால் இந்த புலியானது உங்களை சாப்பிட்டு விட்டது. அடுத்த பிறவியிலும் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும், இந்த பந்தமானது தொடர வேண்டும் என்று அந்த முனிவர் ஆசைப்பட்ட காரணத்தினால்தான் அந்த முனிவர் அடுத்த பிறவியில் ஒரு அன்னபட்சியாக பிறந்தார். நலனோட சரிதத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அன்னபட்சி தான் நலனுடைய அழகை பார்த்துவிட்டு தமயந்தியிடம் சென்று, இப்படி ஒரு நலன்கிற ஒரு மகாராஜா இருக்கான் நடந்த தேசத்துல, அந்த ராஜாவைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தமயந்திகிட்ட போய் ஒரு தூது சொல்லும். அந்த அன்னப்பறவைதான் முற்பிறவியில் ஒரு சன்னியாசியாக இருந்தவர். ஒரு வேடுவனாக இருந்தவன் பறவைகளை கொன்றான், மிருகங்களை கொன்றான், மிகப்பெரிய மோசமான காரியங்களை பண்ணினவன் எப்படி அடுத்த பிறவியில் ராஜாவாக பிறந்தான் அப்படின்னா, ஒரே ஒரு நாள் இரவு ஒரு சன்னியாசிக்கு தேனையும் தினைமாவையும் கொடுத்த காரணத்தினால் அடுத்த பிறவியில் ராஜாவாக பிறந்தான்.